அகில திரட்டு வேதத்தை படியுங்கள். அதிலே இருக்கிறது ஐயாவளி தனிச்சமயமா இல்லை இந்து தர்மத்தை காக்க வந்த பெரிய வழியா என்பது அகில திரட்டு சொல்லும். அது தானாக வந்ததல்ல, இறைவன் எழுதியது, பகவான் வைகுண்டர் எழுதியது. அவர் அழகா சொல்றார், மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. பூமக்கள் நீதமுடன் போட்ட தோஷலை தன்னை போடாத என்றடித்தான் சிவனே. திருவனந்தபுரத்திலே அனந்த பத்மநாபனாக அந்த ஆதிசேடன் மடியிலே படுத்து துயில்கிறானே நம் அப்பன் பத்மநாப பெருமாள். அந்த பரம்பொருள் நீசங்கிட்ட சொன்ன வரலாறு அகில திரட்டிலே ஏன் வருகிறது? கொஞ்சம் யோசிங்க, ஏன் வரணும்? ஏகம் ஒருவரமாகியும் ஒன்றொரு வாயிலே சத்து விளைய சத்தையிலே சிவம் தோன்றி சிவத்துள்ளே நாதம் தோன்றி நாதத்துள் விட்டு தோன்றி ருத்திர மகேஸ்வர தோன்றி உலகில் அண்டபிண்டம் எல்லாம் தோன்றியது. பிண்டத்திலே குரோனி என்ற அசுரன் தோன்றுகிறான். பசி தாங்க முடியாமல் கையிலேங்கிருந்து விழுங்க போகிறான். நாராயணன் சிவன் மூலமாக வாழ்கொண்டு அந்த குரோனியை வெட்டி சாய்க்கிறான். வெட்டுப்பட்ட குரோனி 6 துண்டமாக விழுகிறான். 6 துண்டமும் அவன் உதிரமும் 6 யுகங்களிலே அசுரப்பிறவிகளாக பிறந்தது. குரோனி குண்டோமசாலியாக வந்தான். அடுத்து தில்லை மன்னன் மல்லுசுவான வருகின்றான். அடுத்து சூரன் சிங்கமுகச்சூரனாக வந்தான். அடுத்து இரணியனாக வருகின்றான். அடுத்து ராவணனாக வந்தான். அடுத்து துரியோதனன் வருகின்றான். இப்படி பிறந்த அசுரப்பிறவிகளை நாராயணன் அவதாரம் எடுத்து இந்த வரலாறும் அகில திரட்டிலே ஏன் வருகிறது? இந்த பழக்க என்னைக்காவது ஒரு நாள் இது எங்க தாத்தா, இது எங்க பாட்டன், இது அந்த சாமி இந்த சாமின்னு சொல்லிடுவான்னு சொல்லி நமக்கென்று ஒரு ஏடு ஒரு வேதம் தந்திருக்கிறார். அந்த வேதத்திலே முன் யுகங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு வருகிறது. அதில்தான் துரியோதனாதிகளுக்கு அந்த குருநாடு பட்டம் சூட்டிவிட்டு பிறந்த சாந்தோர்குல மக்கள் வேதனைப்படுகின்ற பொழுது நாராயணன் அனந்த பத்மநாபன் அங்கே மன்னன் கிட்ட போய் சொன்ன, அடே மன்னா, என்ன என்ன என் பிள்ளைகளை துன்பப்படுத்தாதே. என்ன சொல்லுகின்றாய்? அவர்களை வாட்டி வதைத்து வாங்கக்கூடிய வரிப்பணத்தில் தானே உனக்கு 6 கால பூஜைகள் செய்கின்றேன். 6 கால பூஜை வேண்டும் என்று நான் உன்னிடம் கேட்டேனா? அப்படி என்றால் இதுவரைக்கும் நான் தந்த ஒன்று நாவில வைக்கவில்லையா? நீ படைத்தாய் பிராமண நம்புவளுக்கு எனக்காடா கொடுத்தாய்? என்ன சொல்லிவிட்டாய்? இதுவரைக்கும் நான் தந்தது ஒன்று நாவில வைக்கவில்லை என்றால் இனியும் ஒரு கணம் இங்க இருக்க வேண்டாம். எங்கே போடா? நம்மளும் இப்படிதான். கடவுளே, உனக்கு பொங்க வச்சேனே, உனக்கு பாயசம் வச்சேனே, உனக்கு பட்டு எடுத்து தந்தேனே, உனக்கு முட்டை போட்டேனே. பாத்தியா, முட்டையை அவன் போட்டுக்கிட்டு கடவுளுக்கு மேல பழிய போடுவான். உனக்கு முட்டை போட்டேனே, உனக்கு திருவிழா நடத்தினேனே, உனக்கு மாலை வாங்கி போட்டேனே. ஏ கடவுளே, உன் கண்ணை வஞ்சா போச்சு. போச்சுடா. கேட்கறமா இல்லை? கேட்கறோம். ஏக்கா உண்மையை சொல்லு, பேசுறமா இல்லையா? ஆமையா. எங்கேயாவது கிறிஸ்தவங்க அவங்க சாமியை ஏசுறாங்க? பேச மாட்டான். எங்கேயாவது இஸ்லாமிய அவன் சாமியை ஏசுறாங்க? பேச மாட்டான். ஆனா நம்ம சாமியெல்லாம் இழிச்சவாய் சாமியா? நம்ம எல்லாரும் உடனே பேசுறோம். யா கண்ணாத்தா, யா அம்மா, யா காளியம்மா, அவளுக்கு கண்ண இப்படி எல்லாம் திட்டுறோம். ஐயா என்ன சொல்றாரு? ஏசாதே பேச நிந்திக்காதே. நமக்காக அனந்த பத்மநாபன் அங்கே மன்னங்கிட்ட கேட்கிறான். அவன் என்ன சொல்றான்? நான் உனக்கு நித்தமும் இவ்வளவு நேரம் பூஜை வச்சேன், அதுக்கெல்லாம் பணம் எங்க போறது? இந்த பனையேறி கூட்டத்தை அடித்து வாங்கி காசில் தானே உனக்கு நான் 6 கால பூஜை செய்தேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுதுதான் நாராயணன் சொல்லுகிறார், அனந்த பத்மநாபன் சொல்றான், நீ எங்கடா எனக்கு? நானே கையை நீட்டி தலையில வச்சு படுத்துக்கிட்டு இருக்கேன்டா. ஆமா, நானா எடுத்து சாப்பிட்டேன் சொல்றான். கோயில்ல நாம வைக்கிறதெல்லாம் கடவுள் சாப்பிடுதா? வெத்தலை, பாக்கு, பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாச்சி பழம், பேரிச்சம்பழம், லட்டு, அவல், பாயசம் அப்படி நிறைய வைக்கிறோமே, இத்தனையும் சாமி சாப்பிடுதா? பூங்குழி சகோதரிகளை சொல்லுங்க, சாப்பிடலையா? சாப்பிடவே மாட்டாரு. அப்ப அங்க எதுக்கு கொண்டு வைக்கிறோம்? சாப்பிட மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையில வைக்கும், இல்லதான் சாப்பிடுவாரு. பலாப்பழத்தை பழம் ஐயாவுக்கு ஒன்னு தரையில வைக்காம தலையில வச்சு கொண்டு வரும். சுமந்து வரோம், கீழே வைக்க மாட்டான். ஐயாவுக்கு பலாக்கனி அன்பா கொடுக்கணும். வாங்கி அப்படியே பள்ளியற முன்னால வச்சு எல்லாரும் பார்க்க பலாப்பழம். இந்த பொடி புள்ளி இருக்கு பாரு, சக்கப்பழம். நம்ம ஊர் பாசா தானே சக்கப்பழம். சக்கப்பழம் உடனே என்ன? உடனே நம்ம அக்கா இருல
நம்ம ஐயா கிட்ட எது போனாலும் தர்மத்துக்கு வந்துடும். ஆமா, ஏன்னா எங்க எது வைக்கிறோமோ ஆனா நம்ம ஐயா கிட்ட வச்சுட்டோம்னா ஐயா சொல்றாரு, ஏற்பது பால் பச்சரிசி